ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவி கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் vlog தான் பார்க்க போகிறோம். காலம்பரே பார்த்திங்கன்னா நான் இட்லிக்கு ஊற வைக்கலாமேன்னு சொல்லிட்டு இட்லி அரிசி வந்து கடையில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 2 கிலோ ரைஸு. அதை வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். நான் அது வந்து 3/4 கிலோ இட்லி அரிசி, 1/4 கிலோ வந்து பச்சரிசி நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த இட்லி அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா மேற்கொண்டு ஒரு 5 கிலோ நம்ம வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு 2 கிலோ ரைஸ் இப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் உளுந்து இதுக்கு நான் எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்னு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் நான் வந்து உளுந்து எடுத்துருக்கேன். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இட்லி அரிசி வந்து 4-5 தடவை நல்லா கழுவிட்டு அதை எடுத்து நான் தனியாக மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து வந்து அது எவ்வளோ எடுத்துக்கலான்னு பார்க்கும்போது 150, ரெகுலராக நான் எடுக்கிற அளவு தான் 150 கிராம். அதை எடுத்துகிட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் வெந்தயம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதையும் நல்லா கழுவி 4-5 தடவை நல்லா கழுவிட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு 3 மணி நேரம் ஊனத்துக்கப்புறம் நான் வந்து கிரைண்டரில் போட்டு நான் வந்து மாவை அரைச்சி நான் தனியாக எடுத்து வச்சுருவேன் இட்லிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் வந்து துணி நிறையா சேர்ந்து போச்சு. நான் துவைச்ச துணி, கிளம்புற போட்ட துணி நிறையா ஆகிடுச்சு. சரி, நல்லா 2-3 நாளாக மழையாக இருந்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிச்சது. சரின்னு சொல்லிட்டு கிளம்புற எழுந்திரிச்சு நம்ம துணியை காய போட்டலாம்னு சொல்லிட்டு துணி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டுட்டு மாடிக்கு போயிட்டு நல்லா பாருங்கள் எப்படி வெயில் இருக்குது பாருங்கள், வானம் எப்படி தெளிவாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு துணியாக காய போட்டுட்டேன். நல்லா வெயில் இன்றைக்கி, சரியான வெயில் இன்றைக்கி. ஒரு 2-3 மணி நேரத்துலேயே துணி நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா சரி பெட்ஷீட்டில் வந்து இப்போ எல்லாம் ஒரு வாரம் ஆச்சு மாற்றின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டு, தலைவாணி உரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு நல்லா சுடு தண்ணியில், நல்லா கொதிக்கிற தண்ணியில் இல்லை டிடர்ஜென்ட் பவுடர் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் நான். பெட்ஷீட்லாம், பில்லோ கவர்லாம். அதுக்கப்புறம் புதுசாக மாற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த பூனைக்குட்டி மேலே ஏறி உட்காந்துட்டு இறங்காமல் அடம் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அவ்வளோ வாழ்த்தனம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே அங்கேயும் தவறதை பாருங்கள், போட விடாமல் என்னைய. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட்டில் வந்து பெட்டுக்கு மேலே கவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில்லோ கவர்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு மதியானம் சமையல் என்னான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக கிளம்புற வாங்கிட்டு வந்து முருங்கைக்கீரை இருந்துச்சு. அதை போட்டு நல்லா திக்காக சாம்பார் வச்சுட்டு கத்திரிக்காய் வறுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேஷன் போகிற வேலையெல்லாம் இருந்துச்சு எனக்கு வெளியில். சரின்னு சொல்லிட்டு ரேஷன் போயிட்டு வரும்போது இப்போ ரேஷனில் நான் என்னென்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா பருப்பு வந்து ஆல்ரெடி என்கிட்ட நிறையா இருக்குது. அதனால் வந்து பருப்பு நான் வாங்கலை நான். அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இட்லி ரைஸ் வந்து இந்த தடவை தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. குண்டு ரைஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நீட்டர் ரைஸ் வந்து இட்லிக்கு நல்லா இருக்காது. அதனால் குண்டு ரைஸ் இருந்துச்சு. அதை நான் வாங்கிக்கிட்டு சக்கரை வாங்கினேன். அப்புறம் பாமாயில் வாங்கிக்கிட்டு ரேஷன் ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை உருவிட்டு நல்லா சாம்பார் பருப்பு வேக வச்சு இதில் வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், துவரம் பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பூண்டு நிறையா சேர்த்து பெருங்காயம் சேர்த்து நான் வந்து முருங்கைக்கீரை நல்லா 2 கைப்பிடி முருங்கைக்கீரை போட்டு நல்லா சாம்பார் எல்லாம் இது பண்ணி சாம்பார் பொடி போட்டு நல்லா நான் வந்து திக்கான முருங்கைக்கீரை சாம்பார் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வறுக்கலான்னு பார்க்கும்போது நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்துச்சு. நல்லா 4 துண்டாக போட்டு தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி நல்லா மசாலாவோட நல்லா திக்காக வந்து கத்திரிக்காய் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இது வந்து சாத்துலேயும் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கத்திரிக்காய் வறுக்கிறதுக்கு நான் என்னென்ன சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா சுருளை வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எடுத்து கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அதை பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் நல்லா காரமாக இருந்துச்சுங்க. நான் அரைச்ச மிளகாத்தூள், அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு லாஸ்ட்டில் வந்து தேங்காய் அரைச்சி நான் ஊற்றிருக்கேன் நான். இப்போ நல்லா தலைன்னு திக்கான வந்து கத்திரிக்காய் தொக்கு மாதிரி வந்துருச்சு. இதை வந்து சாத்தில் போட்டு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து ரசம் வைக்கல, தயிர் தான், கெட்டி தயிர் நான் ஊற்றி வச்சுருந்தேன். கெட்டி தயிர் தான் இன்றைக்கி. தயிர் சாதத்துக்கு இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இட்லி மாவு அரைச்சிட்டேன். அதை அரைச்சி மூடி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. மதியானம் லஞ்சுக்கு வந்து வீட்டிலலாம் வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா சாதம் வந்து சூடான சாதம் வச்சு முருங்கைக்கீரை சாம்பார் ஊற்றி கத்திரிக்காய் தொக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், அப்பளம். இன்றைக்கி மதியானம் லஞ்ச் இது தான். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க லஞ்சு. 2 அப்பளமும் பொரிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ரேஷன்லேருந்து வாங்கின பொருட்கள் வந்து கல் உப்பு வாங்கினேங்க. இதை வந்து நல்லா வறுத்து நான் அதை வந்து யூஸ் பண்ணுவேன் நான் கல் உப்பை. பாம் ஆயிலும் பார்த்திங்கன்னா நல்லா 4-5 பொருட்களை போட்டு கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அதை யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வாங்கினேன் சர்க்கரை, ரேஷன்லேருந்து சர்க்கரை வாங்கியிருக்கேன். அப்போ சர்ஃப் எக்ஸல் துணி துவைக்கிறதுக்கு. அப்புறம் வரும்போது இன்னொரு கட்டு முருங்கைக்கீரை, ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை வாங்கினேன்.
அப்புறம் பெரிய வெங்காயம், பூண்டு பார்த்திங்கன்னா அரை கிலோவே 180 ரூபா. பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா கிலோ 50 ரூபா. சின்ன வெங்காயம் 1 கிலோ 50 ரூபா. வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். தேங்க்யூ.